ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது செட்னா. செட்னா அப்படிங்கிறது ஒரு கோளோட பெயர். இது வரைக்கும் நாம் நவகிரகங்கள்னு 9 கோள்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம ஜோதிட பலன் கூட அந்த 9 கோள்களை வைத்து நமக்கு சொல்லுவாங்க. இப்போ 10ஆவதா ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் ஜோதிடர்கள் எப்படி அதுக்கு பலன் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு பேர் அதிசயம் சமீபத்தில் நிகழ்ந்திருக்கு. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ப்ரவுன் மைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு 10ஆவதா ஒரு கோள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கார். அதற்கு பேர் தான் செட்னா. நிலவை விட ரொம்ப சின்னது இது. இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம்தான். அவ்வளவு வேகமாக சுத்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம். செவ்வாயை போலவே இதனுடைய மேற்பரப்பு சிவந்தே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த சூரிய குடும்பம்னு ஒரு சோலார் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா, ஒரு புவி வட்ட பாதை சொல்றாங்க இல்லையா, நீள் வட்டத்துல சூரியனை சுத்தி வருது இல்லையா எல்லா கோள்களும். அந்த வட்டத்துக்குள்ளேயே இந்த கோள் இல்லை. ஆனா அந்த வட்டத்துக்கு வெளியில இருந்துகிட்டு சூரியனை சுத்தி வருது. அந்த ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கூட சூரியன் ஈர்த்து தன்னுடைய நீள்வட்ட பாதை மாதிரி ஒன்றுல சுத்த வைக்குது. அப்படின்னா சூரியன் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையதா இருக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த விஞ்ஞானிகள் வியக்குறாங்க. 2003 தான் இப்படி ஒரு கோள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கோளை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சூரியனிலிருந்து 1700 கிலோமீட்டர் கோடி தொலைவுகளில் இருக்கு இந்த கிரகம். அதாவது 10,500 ஆண்டு ஆகும் ஒரு முறை அது சுத்திட்டு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட இந்த கோள் இப்போ பூமிக்கு பக்கத்துல தான் இருக்கு. இது சூரியன் வச்சுக்கோங்களேன். இந்த சூரியன்லேருந்து அப்படி நீள் வட்டமா அது சுத்தம். இப்போ அது பக்கத்துல இருக்கு. இந்த கோள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்க -250 டிகிரி. அப்படின்னா எப்படி ஒரு உறை நிலையில இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த கிரகம் முழுக்கவே உறைஞ்சி போய் தான் இருக்கும். இங்கெல்லாம் விலங்குகளோ மனிதர்களோ போக முடியாது. அங்கே போனாலே அடுத்த செகண்டே அவங்க உடம்பு முழுக்க உறைந்து போய் பனிக்கட்டி ஆகி நொறுங்கி தூள் தூளாயிருவாங்க. அப்படிப்பட்ட கிரகம் இது. இதில் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரகத்துக்கு ஏன் செட்னா அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப அதிக குளிர் இருக்கக்கூடியது ஆர்டிக் பகுதி. அதிலும் அந்த பனிப்பாறைகள் உறைந்து இருக்கக்கூடிய அந்த கடல். அந்த கடலுக்கு அடியில அந்த குளிர்ல ஏதாவது உயிரினங்கள் வாழுமா? ஆனா அதுலேயும் சில உயிரினங்கள் வாழுது. அது உயிர்களை எல்லாம் படைத்த கடலினுடைய அரசி, கடல் ராணி, கடலினுடைய தேவதை யாரு அப்படின்னா செட்னா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு நம்முடைய தொன்மங்கள்ல புராணங்கள்ல இருக்கு. அந்த பெயரை கொண்டு இந்த கோளுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க நிலவக்கூடிய கடுமையான குளிர், அதுதான் இது காரணம். ஆனா உயிரினங்கள் இதுல வாழ்வதற்கு சாத்தியமா, இது கோளுக்கு உண்டான முழு தகுதியும் பெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் இதுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா 9 கோள்களையும் தாண்டி ஒரு கோள் தன்னுடைய வட்டப்பாதைக்கு வெளியில இருந்தாலும் கூட தன்னை ஈர்த்து சுத்த வைத்து கொண்டிருக்கிறது சூரியன். ஏன் இப்படி சுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் சனியும் கூட சூரியனிலிருந்து மிக நீண்ட ஒரு அலைவரிசையில சுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள். அதனுடைய ஈர்ப்பு விசையினால இந்த கோள் இந்த சூரிய குடும்பத்திலிருந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். அதனால கூட இது புவி வட்டப்பாதைக்கு வெளியில கூட இது சுத்தி வரலாம் அப்படின்னும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எது எப்படியோ 10ஆவது கோள் என்பது ஒன்று இருக்கு அப்படிங்கும் போதே அடுத்து 11ஆவது கோள்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.